தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு நடுவுல தமிழ்நாடு 10,00,000 கோடி கடனுக்கு மேல பிரஷரான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல பதவியேற்றிருக்கக்கூடிய எங்களது அண்ணன், தளபதி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணை மனமாற, மனம் மகிழ்ந்து மிக மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். அதாவது இவ்வளோ பொருளாதார பிரச்சனை, சிக்கல் இருக்கிற இந்த நேரத்துல வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த அரசாட்சிய தொடர்றேன் அப்படின்னு சொல்லி பதவியேற்ற அன்னைக்கு அண்ணன் வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து சொல்லியிருந்தாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா பதவியேற்ற உடனே கட்டணமில்லாத பேருந்து பயணத்திற்கான கையெழுத்தும் அல்லது ரூ. 2,500 கையெழுத்துகள் போடப்படவில்லை. ஆட்சியேற்ற உடனே நிறைய திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஆணையிடவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய குறைகள நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய முதல் நோக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு, சமூகத்தினுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு, ஒரு தூய்மையான நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கான முதற்கண் நடவடிக்கைகளாக இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவசரம் தாங்காத அவசர கொடுக்கைகள், பொறுமையாக இருக்க தெரியாத சில எதிர்ப்பு மனநிலை கொண்ட விமர்சகர்கள், அ ப ஆட்சி பதவியேற்ற உடனே ஏன் இதுக்கெல்லாம் வந்து சைன் பண்ணல, கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சரியான பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் சைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 717 மதுபான கடைகள், சில்லறை வியாபார கடைகள், அதாவது கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மது பான விற்பனை கடைகள வந்து ரிமூவ் பண்ண சொல்லி, அதாவது மூட சொல்லி, இடத்த வந்து ரீலொகேட் பண்ணி வேற இடங்கள்ல மாத்தி வைக்க சொல்லல. கடைகள மூட சொல்ட்டாரு கம்ப்ளீட்டா. ஸோ இதுதான் மது ஒழிப்புக்கான ஒரு முதல் கட்ட நடவடிக்கையா நான் பார்க்குறேன். ஸோ 4,675 சம்திங் கடைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழகம் எங்கும். அதுல 717 கடைகள மூடுறதுக்கு இன்னைக்கு அரசாணை வெளியிட்டிருக்காரு. அத மனமார வாழ்த்தி வரவேற்று மக்களுக்கான நல்லாட்சியினுடைய தொடக்கமா இந்த நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ உண்மையா இன்னும் மேன்மேலும் மக்களுக்கான நலத்திட்டங்கள அண்ணா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு இந்த சந்தோஷமான செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போமா? தேங்க் யூ. பாய் பாய்.